அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது வந்து ஆண்ட்மேனால நம்பவே முடிஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்த ஷாட்லயே நமக்கு ஸ்மார்ட் ஹல்க காமிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ ஒருவேளை இந்த இடத்துல கேப்டன் நமக்கு ப்ரூஸ் பேனருக்கு அயன்மேனோட பிரெயின் பெருசா இருக்கு அப்படி நம்ம சொல்ல வராரான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பிகாஸ் லேட்டரா வந்து அயன்மேன் தான் ஒரு மிகப்பெரிய டைம் மிஷினையே பில்ட் பண்ணிருப்பாரு. அதை வச்சு இவங்க 2 பேர்ல யாருக்கு பிரெயின் அதிகமா இருக்கு நம்ம நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ள இது ஒரு காம்படிஷனாவே இருந்திருக்காது. பேனர் தான் இந்த இடத்துல இதுக்கான தியரியை ஆக்சுவலா இவருக்கு கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். சோ அவர் இதுல இருக்கக்கூடிய பயாலஜி அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ் இது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். என்னதான் இந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆயிருந்தாலுமே டோனி இந்த இடத்துல எக்ஸிகியூஷனை கிராக் பண்ணி ஒரு குவாண்டம் ஜிபிஎஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் டூல் மாதிரி பயன்படுத்தி டைம் டிராவல பாசிபிள் ஆக்கியிருப்பாரு. இது மூலியமா எண்ட் கேமோட உங்களுக்கு டைம் வேஸ்ட் வந்த இடத்துல ப்ரூஸ் பேனர்னால மட்டுமோ இல்ல டோனினால மட்டுமே இந்த இடத்துல வந்து சாத்தியக்கூறுகள் ஆயிருக்காது. இந்த 2 ஜீனியஸ் சேர்ந்து இந்த இடத்துல இந்த பசில சால்வ் பண்ணி இந்த ஒரு டைம் மிஷின் ஆக்சுவலா இவங்க கிரியேட் பண்ணதுனால தான் இவங்களால இவ்வளவு பெரிய மிஷினை கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.